விற்பனை அணுகுமுறையுடன் தான் வேட்பாளர் தேர்வு நடக்கும் என தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஓப்பனா ஜோதிமணி பதிவிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி சம்மதம் இல்லாமல் செய்திருப்பாரா? ராகுல் காந்தி ஸ்டாலினோட போன்ல கூட பேச, அநேகமா இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட ராகுல் காந்தி வருவாரா இல்லையான்னு தெரியல. ஒரு உற்சாகமே இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற கூட்டணி எப்படி தேர்தலில் வெற்றி பெறும்? சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகின்றோம். டிஎம்கே சைட்லேயே அதன் கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிற கட்சிகளே ஒன் பை ஒன்னு நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு இது ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, திமுக தோல்விக்கான ஒரு முக்கியமான இண்டிகேட்டராக சிதம்பரத்தின் குரல் ஒலித்திருக்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று தெரிவிக்கிறார் ஜோதிமணி. என்னதான் நடக்கிறது தமிழக காங்கிரஸில்? வணக்கம் நண்பர்களே. காங்கிரசுடைய கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அவர் நேற்றைக்கு பதிவிட்டிருந்த அந்த எக்ஸ் பதிவு பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. அதுல ஒரு இடத்துல காங்கிரஸை இனி எவராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவர் விரக்தியோட சொல்லி இருக்கிறார். ஆக்சுவலா அவர் என்ன பதிவிட்டு இருந்தார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அவருடைய இந்த எக்ஸ் பதிவை அப்படியே நான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை. வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்துக்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் நலன் முழுக்க சமரசம் செய்யப்பட்டு விட்டது. போன்ற உண்மையான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டுறாத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது. இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்க முடியாது. பொறுப்பாளர்கள், மாநில தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் மட்டுமே கட்சி அல்ல. லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி. பட்டியல் வெளியானதும் விரிவாக பேசலாம். இதே விற்பனை அணுகுமுறையோடு தான் வேட்பாளர் தேர்வும் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று ஜோதிமணி பதிவிட்டு இருக்கிறார். ஆக்சுவலா இந்த பதிவிலிருந்து மொத்தம் 6 டேக்அவேஸ் இருக்கு. முதல் டேக்அவே, காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி தேர்வில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறார். ஸோ டிரான்ஸ்பரண்டா இல்லை. இந்த டிரான்ஸ்பரண்டா இல்லைன்னா அதனுடைய மீனிங் என்ன? ஒரு தொகுதி பங்கீடு எந்த தொகுதி அப்படிங்கிறது தொடர்பா இன் கேமரால தான் மீட்டிங் நடக்கும். அது இந்த பங்கு வைக்கக்கூடிய, பிரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற தலைமை கட்சிக்கும் அந்த கூட்டணியில் உறுப்பு கட்சியாக இருக்கிற காங்கிரசுக்கும் இடையில 4 சுவருக்குள் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்கும். அதை எந்த கட்சியுமே வெளிப்படையாக செய்யாது. ஆனால் இந்த இடத்துல ஜோதிமணி வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறான்னு அதனுடைய பொருள், கட்சியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான மேலிட தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது. இருட்டடிப்பில் வைத்திருக்கிறார்கள். மேலிட தலைவர்களே இருட்டடிப்பில் வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள்ட்டயே ஒன்றும் ஷேர் பண்ணிக்கல. ஒரு விவாதமும் நடத்தப்படல. ஒரு சிலர் அங்க போறாங்க, டிஎம்கே தலைமையோட பேசுறாங்க, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வராங்க. அதனால்தான் அவங்க ஜோதிமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தது மொத்த பேச்சுவார்த்தையும் ரகசியமாக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற. அதனுடைய பொருள், கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்களுக்கே எந்த தொகுதியை தரப்போறாங்க, எந்த தொகுதியை செல்வ பெருந்தகை கேட்டு இருக்கிறார், இது எதுவுமே தெரியல அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்த 2வது டேக்அவே, கட்சியின் நலன் முழுக்க சமரசம் செய்யப்பட்டு விட்டது. அதாவது பார்ட்டியோட இன்ட்ரெஸ்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? ஏதோ சில இண்டிவிஜுவல்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்ற விதமாகவே இந்த தொகுதிகளை பெறுவதற்கான முயற்சி இப்போது வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
ஸோ பார்ட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேச்சுவார்த்தையை நடத்தலை. ஒரு சில இண்டிவிஜுவல்ஸுக்காக இந்த மொத்த பேச்சுவார்த்தையும் போய்கொண்டு இருக்கிறது. அதனால கட்சியுடைய நலன் சமரசம் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு ஜோதிமணி சொல்லுகிறார். மூன்றாவது முக்கியமான ஒரு டேக்அவே, இந்த காங்கிரசுக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டுறாத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது, அல்ல விற்று தின்பதை பார்க்க அப்படின்னு அவங்க சொல்றார். அப்படின்னா அதனுடைய பொருள், இந்த காங்கிரஸ் வட்டத்துக்கு கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய வெளிவட்டத்தை சார்ந்த சிலர் அவங்க ஒரு வியாபார அணுகுமுறையோடு தொகுதிகளை பெறுவதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதற்கு இணங்க இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட காங்கிரசுடைய பிரதிநிதிகள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஜோதிமணி சுட்டிக்காட்ட வருகிறார். அதே இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜோதிமணி விற்பனை அணுகுமுறையுடன் தான் வேட்பாளர் தேர்வு நடக்கும் என தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற யாராலும் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விற்பனை அணுகுமுறைங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல காங்கிரஸ் போட்டியிட்டால் தோற்கும்னே தெரிஞ்சு, ஆனால் அந்த இடத்தை பெற வேண்டும், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் செலவழிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆட்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த தொகுதியை பெற்று தருவது. அந்த இடத்துல கட்சி தோக்கும்னே தெரியும், தெரிஞ்சும் ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து பணம் சம்பாதிப்பதற்காக அந்த தொகுதியை பெற்று தருகிற வேலைதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப பகிரங்கமாக ஜோதிமணி போட்டு உடைத்திருக்கிறார். சரி, அப்படி அந்த வேலையை பார்க்கிறவங்க யார் இந்த விதமா காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருந்து கொண்டே காங்கிரஸ் கட்சிக்கு வெடி வைக்கிற வேலையை செய்கிறார்கள்? இது ஒண்ணு இருக்குல்ல. இந்த கேள்விக்கான பதிலும் ஜோதிமணியனுடைய பதிவில் இருக்கிறது. அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், பொறுப்பாளர்கள், மாநில தலைவர், சட்டப்பேரவை தலைவர் மட்டுமே கட்சி அல்ல அப்படின்னு சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேலையை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான பொறுப்பாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மாநில தலைவர் அதாவது செல்வ பெருந்தகை, அப்புறம் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர். இந்த 3 பேரையும் டைரக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஜோதிமணி. ஜோதிமணி ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. கடைசியா ஒரு ஃபைனல் பஞ்ச் ஒன்று ஜோதிமணி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, பட்டியல் வெளியானதும் விரிவாக பேசலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். அவருடைய பொருள், நான் இதோட விடப்போறது இல்லை, தொடருவேன், என் குரல் ஒலிக்கும், இந்த பிரச்சனையை நான் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட்டியல் வந்தாச்சு அதோட முடிஞ்சாச்சு அப்படிங்கிறது கிடையாது. பட்டியல் வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லா கதகளியும் இருக்கு அப்படின்னு ஜோதிமணி சொல்லியிருக்கார். ஸோ இப்போ பட்டியலுக்கு முன்னாலேயே கடந்த 2-3 மாசமா காங்கிரஸ் ஒரு கதகளி ஆடியது, கொஞ்சம் அமைதியா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப எகைன் திரும்பவும் பட்டியலுக்கு பிறகு ஒரு கதகளி இருக்கிறது என்பதை ஜோதிமணி சுட்டி காட்டியிருக்கு. அப்படின்னா காங்கிரஸ் சைட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத புரிந்து கொள்ளலாம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் சைட்ல ஒரு காம்ப்ரமைஸ் மோட்ல போறாங்க. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை காட்டிலும் எந்த தொகுதியை பெற்று தந்தால் தங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் இவங்க வாங்குறாங்க. அப்படின்னா அப்போ காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 28 தொகுதிகள்ல பணத்தை பெற்றுக்கொண்டு பலவீனமான கேண்டிடேட்ஸ் தமிழக காங்கிரஸ் தலைமையை திணிக்கும் என்று சொன்னால், அது உண்மையாக இருந்தால் அதனுடைய அல்டிமேட் லாபம் என்டிஏவுக்கு. ஸோ காங்கிரசினுடைய 28 கேண்டிடேட்ஸ் எதிர்த்து போட்டியிடக்கூடிய என்டிஏ வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த தடவை சுலபமாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா காங்கிரசுக்குள்ளேயே இத்தனை சலசலம், மொத்தத்துல காங்கிரஸ் கலகலத்து கொண்டிருக்கிறது. அது சார்ந்து திமுக கூட்டணியும் கலகலத்து போயிருக்கிறது. டிஎம்கே கூட்டணி எந்த அளவுக்கு கலகலத்து போயிருக்குங்கிறத நேற்றுக்கு நான் புட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்டே நான் கொடுத்திருக்கேன், எந்த அளவுக்கு மோதல் அப்படின்னு. மதிமுகவுடைய அவைத்தலைவர் நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகிறோம் அப்படின்னு இருக்காரு. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணி இருந்து அந்த கூட்டணி எப்படி இன்முகத்தோட வேலை செய்யும்? அந்த கூட்டணி எப்படிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அவைத்தலைவர், ஒரு கட்சியுடைய அவைத்தலைவர் அழாக்குறையா அப்படி சொல்றாரு, நான் சிரித்துக்கொண்டே அழுகிறேன்னா என்னங்க அர்த்தம்? அந்த கூட்டணியே இப்போ ஒரு அழுமூஞ்சி கூட்டணியா இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு உற்சாகமே இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிற கூட்டணி எப்படி தேர்தலில் வெற்றி பெறும்? இதுவே டிஎம்கே தோற்கும் என்பதற்கான சமிக்கை. சரி, இவ்வளவு ஓப்பனா ஜோதிமணி பதிவிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி சம்மதம் இல்லாமல் செய்திருப்பாரா?
ராகுல் காந்தி மைண்ட்ல ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் பாருங்க, ராகுல் காந்தி ஸ்டாலினோட போன்ல கூட பேச, ஒரு நிகழ்ச்சிக்காக குன்னூர் வரை வந்தவர், தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்தவர், ஸ்டாலினை சந்திக்கிறார். அது ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அநேகமா இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட ராகுல் காந்தி வருவாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அதுக்குள்ளேயும் பல தடவை மோடி வந்துட்டு போயிட்டாரு, அமித்ஷா வந்துட்டு போயிட்டாரு, பிஜேபி முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து வர்றாங்க. காங்கிரஸ் சைட்ல யாரு வரானா கிரீஷ் சோடங்க, ஏன்னா அவர் புகழ்பெற்ற மக்கள் தலைவர் இல்லையா. எங்க அவரை கோவால பிஜேபியில இருந்தவர், கோவால போனி ஆகல அப்படின்னு சொல்லித்தான் அவர் காங்கிரஸுக்கு வந்து அவரை தமிழ்நாடுக்கு இன்சார்ஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவரும் கொஞ்ச காலம் டிஎம்கேக்கு வெடி வைக்கிற மாதிரி தான் பேசிக்கொண்டு இருந்தார். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, இப்ப சத்தத்தை காணும். இப்ப திரும்ப ஜோதிமணி ஆரம்பித்து இருக்கிறார். ஜோதிமணி கூற்றிலிருந்து மொத்தமாக நாம் புரிந்து கொள்வது இதுதான். பலவீனமான வேட்பாளர்களுக்கு சீட்டுகளை பெற்றுத் தருகிற பணியை காங்கிரஸ் தலைமையே சிறமேற்கொண்டு செய்து வருகிறது. அது பணத்துக்காக செய்து வருகிறது. இது நான் வைக்கிற அலிகேஷன்ல ஜோதிமணி வச்சிருக்கிற அலிகேஷன். சோ இப்ப ஜோதிமணி சொன்னதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா காங்கிரஸ் பெறப்போகிற அந்த 28 தொகுதிகளும் பலவீனமான தொகுதிகளாக இருக்கும். அந்த தொகுதிகளில் பலவீனமான வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று தெரிகிறது. அப்படின்னா இது அல்டிமேட்டா அதிமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற லட்டு அப்படின்னு புரிஞ்சு கொள்ளலாம். அதனால்தான் ஜோதிமணி மேலும் கீழும் குதிக்கிறார். ஜோதிமணி ஓரிடத்தில் கட்சிக்காக ஒரு சிறும்பு துரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலர் என காட்டமாக விமர்சிக்கிறாரே, யாரை? அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சிக்காக கொஞ்சம் கூட உழைச்சிருக்காத, வியர்வை சிந்தாத, அப்படியே ஒரு மேனாமினிக்கிகளா இருக்கக்கூடிய ஒரு சிலர் அப்படிங்கிறாங்க. யாருன்னு அவங்க அடையாளப்படுத்த விரும்பல, அதனால்தான் பேரையே சொல்ல. மற்றவங்களை அடையாளப்படுத்தி இருக்காங்க, அவங்க பொறுப்பாளர், மாநில தலைவர், சட்டப்பேரவை தலைவர் அப்படின்னு. அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை அவங்க அடையாளப்படுத்த விரும்பல. ஆனால் டெல்லியில இருந்துட்டு ஏதோ ஒரு நேம் சம்பாதிச்சுட்டு அந்த நேமை வச்சுக்கிட்டே காங்கிரஸ்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற, களத்தில் இறங்கி பூமியின் தூசி கூட படியாமல் காங்கிரஸுக்காக உழைக்கிறேன்னு சொல்லி சும்மா பெயர் பண்ணி கொண்டு இருக்கிற, பூமியில் பாதம் பதியாத ஒரு சில மேலிட தலைவர்கள், அந்த மாதிரியான ஒரு சில தலைவர்களை ஜோதிமணி சுட்டுகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் சிவகங்கைக்காரரோ என்னமோ. வரப்போகிற தேர்தல் மிக க்ளோஸ் கான்டெஸ்டாக இருக்கும் என கணிக்கிறாரே பி சிதம்பரம். எஸ், சிதம்பரம் ஹிந்துவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். அந்த ஹிந்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வரப்போகிற எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும், ஸோ நெக் அண்ட் நெக்கா இருக்கும், டஃப் ஃபைட்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, 2024 லோக்சபா எலெக்ஷன் மாதிரி ஒன் சைடடா இருக்காது அப்படிங்கிறத சிதம்பரம் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். ஸோ சிதம்பரமே இந்த மாதிரி ரொம்ப வெளிப்படையா பேலன்ஸ்டா அவர் சொல்லியிருக்கிறார்னா களம் அந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று பொருள். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால IANS மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த முடிவுகளை ஒட்டின என்னுடைய இன்டர்பிரிட்டேஷனை நான் பதிவு செய்திருந்தேன். அல்ல, நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, 2019 இப்போது வரை எந்த தேர்தலிலும் அதிமுக கூட்டணி முந்துகிறது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்போ அந்த விதமான கருத்துகளோ கூட வந்ததே கிடையாது. ஆனா முதன்முறையாக ஒரு கருத்து கணிப்பு வருகிற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தமிழக என்டிஏ ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லுகிறது. அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய களமாற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த எந்த பொது தேர்தலிலும் அதிமுக கூட்டணி முந்துவதாக ஒரு கருத்து கணிப்பை கூட நாம் பார்த்ததில்லை. இப்போது அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்கிறது கருத்து கணிப்பு. அப்படி என்றால் களம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இப்போ டிஎம்கே கூட்டணியில இருக்கிற முக்கிய கட்சியினுடைய முக்கிய தலைவர் ஒருவர் இது ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, களம் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்று அர்த்தம். திமுக நல்ல டிஃபரன்ஸ்ல இருந்து இப்ப என்ன அர்த்தம்? க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்னா அது டிஎம்கே தான் இருந்த உயரத்திலிருந்து அப்படியே இறங்கி வருகிறது அப்படின்னு அர்த்தம். அதிமுக கூட்டணி கீழிருந்து மேலே போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டும் ஒரு மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, க்ளோஸ் கான்டெஸ்ட். இப்ப இந்த கீழே இருந்து இதுவரைக்கும் வந்த அதிமுக இனி மேலே போகும். மேலே இருந்து தொடர்ந்து டிஎம்கே கீழே போய்கொண்டிருக்கிறதுனா அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎம்கே ஒரு தோல்வி முகத்தை கண்டிருக்கிறது, கீழ்முகமாக போய்கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். மேலே இருந்து அப்படியே கீழே வந்துகிட்டே இருந்தால் இன்னும் தொடர்ச்சியா அடுத்த ஒரு மாசம் இருக்கு கீழே தான் போயிட்டே இருக்கும்.
ஆனா கீழே இருக்கிற ஒரு கட்சி மேல போய்கொண்டே இருக்கிறதுனா ஆல் ஆஃப் அ சடன் திரும்ப யூட்டர்ன் அடிச்சு கீழே போகாது, அது மேல போய்கொண்டே இருக்கும். சிதம்பரம் பச்சையா டிஎம்கே இந்த தேர்தலை தோற்கும், ஆட்சியை இழக்கும்னு சொல்ல விரும்பல. அதனால ரொம்ப டீசென்டா இது க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய அனுமானம் களத்தினுடைய தன்மையை சுட்டுவதாக இருக்கிறது. கள யதார்த்தம் என்ன என்பதை உணர்ந்து சிதம்பரம் பேசியிருக்க நாம ஏன் முக்கியமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவருடைய கட்சி டிஎம்கே கூட்டணியில் அங்கம் வகிக்கிற முக்கிய கட்சி. அந்த கட்சியின் முக்கிய தலைவர் இவ்வாறு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். இப்ப இதே மாதிரியான ஒரு வார்த்தையை என்டிஏல இருக்க ஒரு தலைவர் சொல்லியிருந்தால் நாம் பொருட்படுத்தி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்டிஏவை சேர்ந்தவர் அவர் அப்படித்தானே பேசுவார் அப்படின்னு. ஆனால் ஒரு காங்கிரஸ் லீடர் இப்படி ஏன் பேசணும் அப்படின்னா இன்னொரு பொருள் இருக்கு. டிஎம்கே சைட்லேயே அதன் கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிற கட்சிகளே ஒன் பை ஒன்னு நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு பொருள். அந்த அவநம்பிக்கையை தான் சிதம்பரம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது முக்கியமான இண்டிகேட்டர். திமுக தோல்விக்கான ஒரு முக்கியமான இண்டிகேட்டராக சிதம்பரத்தின் குரல் ஒலித்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளிடமே திமுக பொய் சொல்லியதா? காதர் மொய்தீனின் பேட்டியை கவனித்தீர்களா? அதாவது ஐயுஎம்எல்டைய தலைவர், இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய தலைவர் காதர் மொய்தீன் தினமலருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில ஒரு தகவல் சொல்லியிருந்தார். அது என்னன்னா, இப்போ நம்ம கூட்டணியில் புதுசா தேமுதிக வந்திருக்கு, அதுக்கு 6 தொகுதிகள் வரை கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, தொகுதியை குறைச்சிக்கங்க, கொடுக்கறத தயவுசெய்து இந்த இடத்துல வாங்கிக்கங்க அப்படின்னு டிஎம்கே சொன்னதாக அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். மற்றபடி அந்த பேட்டியில அவர் டிஎம்கே பொய் சொல்லிற்று அப்படின்னு சொல்லல. அந்த பொய்ங்கிற வார்த்தையே காதர் மொய்தீன் பயன்படுத்தல. ஆனால் அவர் சொன்ன தகவலில் இருந்து கூட்டணி கட்சிகளிடம் திமுக தலைமை பொய் கூறி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவர் என்ன தகவல் சொல்லியிருந்தார்? எங்கள்கிட்ட தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் கொடுக்க வேண்டி இருப்பதால் உங்களுடைய தொகுதி எண்ணிக்கை கொஞ்சம் குறைச்சிக்கங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறதா தகவல். ஆனா கடைசியில தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்திருக்கிறது டிஎம்கே. சோ 10 தொகுதி கொடுக்கறதுன்னு இருக்கிறப்போ ஏன் கூட்டணி கட்சிகளிடம் 6 தொகுதி கொடுக்க போறேன் 6 தொகுதி கொடுக்க போறேன்னு சொல்லணும்? அப்படின்னா கூட்டணி கட்சிகளிடமே திமுக பொய் சொல்லி இருக்கிறது அப்படின்னு தானே புரிஞ்சுக்கிறது. வேற எப்படி இதை புரிஞ்சுக்க முடியும்? பட் டிஎம்கே கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால காதர் மொய்தீன் பொய் என்கிற சொல்லை திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தவில்லை. அவர் ரொம்ப நாகரிகமா நாசூக்கா அதை சொல்லி இருக்கிறார். ஆனால் என்ன உண்மையா அதை அப்படியே ஓப்பனா உடைச்சிட்டாரு. இப்ப அதுல இருந்து கூட்டணி கட்சிகளிடம் திமுக பொய் சொல்லி சம்மதிக்க வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.